கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் விசுவா வசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அன்னைக்கெல்லாம் வீடியோ போட முடியல, அதனால கொஞ்சம் சிரமத்திற்கு மன்னிக்கவும். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வீடியோ வரும், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள், ஆங்கில மாதம் 17/4/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியில் அதாவது விவசாயம் சார்ந்த கருவிகளை சீரமைப்பதற்கும், மேலும் தற்காப்பு கருவிகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை சீரமைப்பதற்கும், அதாவது இன்று நீங்கள் தொழில் சார்ந்து எந்த கருவிகளை பயன்படுத்தினாலும் அந்த தொழில் சார்ந்த கருவிகளை சீரமைப்பதற்கு இந்த சதுர்த்தி திதி உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது அக்னி சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் இந்த சதுர்த்தி திதியில் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது இன்று முடிந்தளவு மங்களகரமான காரியங்களை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த சதுர்த்தி திதியில் செய்யும் மங்களகரமான காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படியே ஒரு மங்களகரமான காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்வது அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு புதன் பகவான் அதிபதி. காலபுருஷ தத்துவப்படி இன்றைய ராசி கட்டத்தில் புதன் பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு தகுந்தாற்போல் இன்று பலன் அமைவதாகவே இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஆட்களை புதிதாக வேலைக்கு நியமிப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. புதிதாக ஒரு இடத்தில் வேலைக்கு சேருவதற்கும் இந்த கேட்டை நட்சத்திர நாட்கள் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் இந்த இன்று தீர்த்தினால் அந்த கடன் கூடிய விரைவில் முடிவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று வாஸ்து சாந்தி செய்வதற்கும், மேலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது நிலம் சார்ந்து அதாவது நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் இந்த கேட்டை நட்சத்திர நாட்கள் பயன்படுகிறது. ஏதாவது விவசாய கிணத்துல போர்வெல் போடுவது, அல்லது விவசாயத்துல ஏதாவது பம்பு செட்டு சேஞ்ச் பண்ணுவது, அல்லது ஏதாவது புதிதாக கிணறுகளை சீரமைப்பதற்கும், வீட்டில் ஏதாவது ஒரு போர் போடுவதற்கும், அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. கௌரி நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. அந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான பொருட்களை அபிவிருத்தி செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கல்களை நிவர்த்தி செய்வதற்கும், இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் விவசாய சம்பந்தமான பொருட்களை கொடுக்கல் வாங்கல் மூலம் மிகுந்த லாபம் தரும் நாளாக இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்கள் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய வார சூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரை.
8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு கடன்களை தீர்ப்பதற்கு உகந்த நேரமாக இந்த சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது கடனை தீர்த்தீங்கன்னா பழைய கடன்கள் தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சென்று பார்ப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அவர்கள் மூலம் சிறு உதவிகள் கிடைக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பார்த்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும். மேலும் ஏதாவது நம்மளுடைய வயதில் மூத்தவர்களிடம் ஏதாவது ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களது 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் புதனுடன் ராகு, சுக்கிரன், சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழிலில் எந்த வேலைகள் செய்தாலும் தொழில் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் இந்த மேசராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு அல்லது பழைய பாகிகள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்துடன் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அதாவது குழந்தைகளை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும், கல்விக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை சுப விரய செலவாக செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவு சார்ந்து சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். அதை சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பக்காவா வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. பக்கமா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை வாங்கின, இல்லாட்டி பிற்காலத்தில் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பேசுவது அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. என போன படம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் பண்ணை தொழில்களை பொறுத்தவரை கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்துடன் சிலர் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. முதல் திருமணம் சார்ந்து, அதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மைத்திர தாரையில் ஏதாவது ஒரு மற்றவர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு முடிந்த அளவு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அல்லது ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் சிறு உதவி செய்தீர்களானால் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும்.
ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கு ஏதாவது சிறு நன்கொடை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு உதவி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது ஒரு பழைய கடன்களை அடைப்பதற்கோ அல்லது ஏதாவது குழந்தைகள் பேரில் டெபாசிட் செய்வதோ அவசியமாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்தால் கொஞ்சம் முடிந்தளவு முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. கூடா நட்பின் மூலம் அதாவது நண்பர்கள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அதாவது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கொஞ்சம் நிறுத்திக் கொள்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கோபமா டென்ஷனா ஏதாவது ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் அதாவது கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் சிறு உடல் உபதைகள் இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு செல்ஃப் மெடிசன் எடுக்காம முடிந்தளவு மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் திடீர் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்த வியாபாரம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஜவுளி தொழில் மற்ற வியாபார வாசனை திரவியங்கள் ஆகியவைகளை வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்திருந்தால் இன்று அது வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு விண்ணப்பம் போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு இடமாறுதல் வேண்டி ஏதாவது வேலையில் இருப்பவர்கள் இடமாறுதல் வேண்டி விண்ணப்பங்கள் செய்வதோ அவர்களுக்கு இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு ஏதாவது கவுன்சிலிங் கலந்து கொள்ளும் ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதிலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சிறு பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பேசும்போதும் கொஞ்சம் பழகும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. முடிந்தளவு தன்னுடைய பர்சனல் விஷயங்களை கலந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்றுதான் இன்னைக்குதான் இந்த பிரத்யோக தாரையில தான் ஏதாவது போன்ல உங்களுக்கு மெசேஜ் வரும், லோன் வாங்கி தரேன், இல்ல ஃபேக் மெசேஜ் எல்லாம் நிறைய வரும் இந்த பிரத்யோக தாரையில். அதனால அதன் மூலம் சில பொருள்கள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி இருந்ததுன்னா கூட அந்த உங்களுடைய முயற்சியின் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. முடிந்தளவு தொழிலுக்கு முதலீடு செய்வதை கடன் வாங்காமல் தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பிசினஸ் பண்றவர்கள், ஏதாவது ரியல் எஸ்டேட் போன்ற அபார்ட்மெண்ட் போன்ற ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதில் சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் முடிவில் அது வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு. ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வீட்டுல மராமத்து வேலை, ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு. ஏதாவது நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் ஏதாவது ஒரு பொருள் உதவி கேட்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏதாவது நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த சேமதாரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு முக்கிய விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருந்த குருமார்கள் அல்லது ஆசிரியர்கள் ஆகியவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆசி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மன மகிழ்ச்சி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாமல் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால்
பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நண்பர்களிடத்துல உதவி கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்தில் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து நீங்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள், கருவிகள் ஆகியவைகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. அந்த கருவிகள் மூலம் சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். விவசாய பொறுத்தவரை விவசாய கருவிகள், அதாவது டிராக்டர், ட்ரில்லர், மருந்தடிக்கிற மிஷினு, அதாவது ஒரு மோட்டர், பம்பு, எந்த கருவியை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் அதன் மூலம் கொஞ்சம் ஏதாவது சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும், அதன் மூலம் சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். இந்த விபத்து தாரையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு இது எல்லாமே உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கையாக சொல்வதாகவே அறியப்படுகிறது. நீங்க இதற்கு முன்னாடி யாரும் பயப்பட வேணாம். இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை எந்த ஒரு வேலை செய்தாலும் பாதுகாப்பாக செய்தீர்களானால் அதில் வெற்றி உறுதியாகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில் கடகராசி நேர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானமான மீனத்தில் 9ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது குழந்தைகள் வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு வளைகாப்பு சார்ந்து சில நாட்கள் குறிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் உத்வேகத்துடனும் நல்ல ஒரு அறிவார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவும் பூர்வீக சொத்துக்களில் வர வேண்டிய சில தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தன வரவு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய முதலீடு சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் ஏதாவது சிலருக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் எதிர்பார்த்த இடத்தில் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ஆகியவர்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அதற்கேற்ப வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்ம தாரை. இந்த ஜென்ம தாரையில் அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது புத்திகாரகன் சந்திரன் சஞ்சரிக்கும் போது சில குழப்பமான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா
கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ இல்ல இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதையோ இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது இன்னைக்கு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதால் முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று வண்டி வாகனங்கள் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது நீண்ட நாட்களாக குத்தகை பணம் வாடகை பணம் ஏதாவது ரியல் எஸ்டேட்ல எதிர்பார்த்த சில கமிஷன் தொகை வருவதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே புதிய வியாபார யுக்திகளை கையாண்டு முயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். தாயாரின் மூலம் ஏதாவது சொத்துக்கள் மாமியாரின் வகையில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். குழந்தைகளை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும்போது கொஞ்சம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது ஒரு கிரயம் பண்ணிருப்பீங்க, அந்த கிரயம் ஏதாவது பாதியில் நின்று போகும், ஏதாவது பேப்பர்ஸ் இன்வேல்ட் ஆகி அது பாதியிலே நின்று போயிருக்கும். இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த பாதியில் நின்று போன கிரைய வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்வர்கள் ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க அல்லது பிளான் அப்ரூவல் ஏதாவது கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வீடு கட்டி பாதியிலே நின்று போயிருக்கோம், ஃபண்டு இல்லாம பாதியிலே நின்று போயிருக்கோம், இந்த பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு சார்ந்து சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில வளைகாப்புகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இன்று குடும்பத்துடன் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழலும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அந்த தடை தாமதங்களை தாண்டி அதை வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சாமர்த்தியமும் இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரையில். இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் வாழ்க்கை துணையை இயற்கையாகவே இழந்தவர்களும் மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களும் இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இந்த 3 காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலருக்கு ஏதாவது ஒரு
அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ, அல்லது ஏதாவது நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவதோ, அல்லது நிலத்துக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பதோ, அல்லது ஏதாவது ஒரு வாங்கிய கடனை கட்டுவதற்கோ இந்த மைத்திரத்தாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அப்படி வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவியும், ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவியும், ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது கருணை இல்லங்களுக்கோ ஏதாவது உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களால் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இன்று உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சில அறிவார்ந்த முயற்சியாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் தானாக கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அது முடிவில் வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்து வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் கேட்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சில நற்பலன்களும் மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுதல்களுக்கு ஆக வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது பயணங்கள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நிதானத்துடன் பயணம் செய்வது அவசியமாகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும்போது முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. யாரை நம்பியும் உங்களுடைய வேலைகளை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க யாராவது ஒருத்தரை நம்புனீங்கன்னா அவர்கள் இன்று நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு யாரையும் நம்பாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி நீங்க வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் முற்றிலுமாக கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சிறு உதவிகள் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அவர்கள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக இயந்திரங்கள் கனரக வாகனங்களில் வேலை பார்ப்பவர்கள் தக்க ஓய்வுக்கு பின்பு வேலை எடுப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவியிடம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் குடும்பத்தில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த வதைத்தாரையில். குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று யாருக்காவது சில ஆரோக்கிய குறைபாடுகளாக உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களால் அதில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது டிரான்ஸ்பர் கேட்டு விண்ணப்பிப்பவர்களும் அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த சாதகத்தாரையில் அரசு வேலை வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கல்வியை பொறுத்தவரை இந்த முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட், ஏதாவது அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் வருவதற்கான ஒரு சூழலும், ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையும்.
அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள், அதாவது டெண்டர் போடுவதோ அல்லது ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது அரசு உதவி தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா ஆகியவைகளை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு சிறு என்கொயரி வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழலும் கூட யாராவது கூட்டிட்டு போனீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாக அமையும். இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கை துணைவிடம் வாக்குவாதங்களை செய்து கொள்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவது அவசியமாகிறது. கோபப்பட்டு ஏதாவது கடினமான வார்த்தைகள் பேசினால் கூட்டு தொழிலில் சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரை. நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் புதன் பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை சிலருக்கு சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. இன்று உங்களுடைய கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரி செய்து வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. என தேவையில்லாத சில பிரச்சனைகள் பிற்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்ச ஒரு சொத்துக்களில் இருந்து எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். அதற்கேற்ப இன்று உங்களுக்கு சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. கேட்ட இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் சம்பந்தமான இருக்கும் பேச்சுவார்த்தை இழுபறியில் இருப்பவர்கள் இன்றைய எதிர்பார்த்த இடத்தில் கொஞ்சம் நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக இந்த காதல் கைகூடாமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில்.
மேலும் ஏதாவது ஒரு முக்கிய விஐபி இன்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டிருப்பீங்க, நீண்ட நாட்களாக அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு போய் நீங்க அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சில காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முன்பொரு காலத்தில் வாங்கிய ஏதாவது கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி இன்று நீங்கள் கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சேமதாரையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உறுதியாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதாவது நீங்க எந்த வேலை செய்தாலும் வேலை சார்ந்து நீங்கள் கருவிகளை பயன்படுத்தும் போது அந்த கருவியின் மூலம் சிலருக்கு சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு அதாவது நீங்க தொழில் சார்ந்து பயன்படுத்தும் அனைத்து பொருள்களையும் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு ஜிம்ல ஏதாவது ஒரு ஹார்ஸ் ரைடிங் போறவங்களும் ஏதாவது டிரைவிங் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு டிரைவிங் கத்துக்கிறவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கற்றுக்கொள்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஒரு நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்துல தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது உதவிகள் கிடைப்பதிலும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்னைக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது குழந்தைகள் பேரில் மாற்றி எழுதுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது பிக்சர்ஸ் டிபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ அல்லது ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது அவர்களுக்கு தேவையான சில உதவிகள் செய்வதில் கொஞ்சம் இன்று விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்வதற்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் இன்று வசூலாவதற்கான ஒரு சூழலும் எதிர்பார்த்த இடத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது வருமானத்திற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று தொழிலில் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை கையாளுவதற்கான ஒரு சூழலும் புதிய முதலீடுகள் போடுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது.
வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய சில அமௌண்ட்டுகள் திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலும் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம், குத்தகை பணம், கமிஷன் தொகை வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இந்த சம்பத்து தாரையில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலர் திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள், ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது புடவைகள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வருமானம் தரும் நாளாக அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதில் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் இன்று ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதாவது இவர் எனக்கு தெரியும், இவருக்காக நீங்க எது வேணாலும் செய்யலான்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்லது வேற யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஷூரிட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசுவதில் கொஞ்சம் பாதகமான பலன்கள் இருப்பதால் என ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இதனால் அது உங்களுக்கு பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் ஏதாவது புதிய வண்டி வாகனம் புக் பண்ணி ஏதாவது டெலிவரி எடுப்பதோ அல்லது பழைய வண்டி ஏதாவது நீங்க சர்வீஸ் கூட்டுட்டு அதை டெலிவரி எடுப்பதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத சில த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது ஏதாவது ஒரு சைனசைட்டிஸ் மூக்கு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல், அதற்கான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜென்ம நட்சத்திரம் ஜென்மதாரை சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் கூட்டு தொழில் சார்ந்து ஏதாவது முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் அதற்காக ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கான ஏதாவது கூட்டு தொழில் சார்ந்து முதலீடுக்கு வேண்டி சில பேங்க்ல லோன் கேட்டிருந்தாலும் அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாதிலேயே நின்று போன வீடுகளுக்கு நீங்க ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான எக்ஸ்டென்ஷன் லோன் ஃபண்ட் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. கூட்டுத்தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த தாரை ஆக்டிவேட் ஆகும் போது நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சார்ந்து நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து வளைகாப்புக்கு வேண்டிய நாள் குறிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் போட்டு
பிளான் அப்ரூவல் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் லோன் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த பரம மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலங்களில் அந்த லோன் சாங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஒரு நிலம் பேசியிருப்பீங்க, அது பாதியிலேயே நின்று போயிருக்கும், இன்னைக்கு போய் பேசினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விலை படிவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த பரம மைத்திரத்தாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. யாருக்காவது இன்று கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் முடிந்தளவு லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவானதாக இருப்பதற்காகவே அறியப்படுகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. அதாவது வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் ஒரு 50% காரியங்கள் ஒரு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும், அதை நீங்கள் முறியடிப்பதற்கான சில சூட்சமங்களும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கும் இன்று இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் ஏதாவது போய் எங்கேயா வரன் பார்த்தீங்கன்னா அமைவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக 2ஆம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும். அப்படி நீங்க சுப விரய செலவுகள்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவது, அல்லது வாங்கிய கடனை கட்டுவது, அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட் போடுவது, அல்லது ஏதாவது குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுவது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையான நலன் கருதி நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் சுப விரய செலவாக இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். அப்படி நீங்க ஏதாவது சுப விரய செலவுகள் செய்யாம கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அந்த காசு வீண் விரய செலவு ஆவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். எப்படிங்க என் கையில காசே இல்லை, நான் எப்படிங்க வீண் விரய செலவுகள் செய்யுவேன் என்று ஒரு நேயர் கூட கேட்டிருந்தாரு. அதற்கான விடை, ஏதாவது வீண் விரய செலவுகள் நீங்க கடனை வாங்கியாவது வீண் விரய செலவுகள் செய்யும் ஒரு சூழல் இன்று அமையும். இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு இன்று சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு அளித்தீர்களானால் கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை செய்யும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ சிறு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் தான தர்மங்கள், சிறு தான தர்மங்கள் உங்களால் முடிந்தளவு செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக மாற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதனால யாரிடம் பேசும்போதும் முடிந்தளவு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி ஏதாவது கோபமா டென்ஷன் யாராவது பண்ணா கூட நீங்கள் பேசாமல் இருப்பது அவசியமாகிறது. அக்கம் பக்கத்துல நீண்ட நாட்களாக நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு போய் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு யாரிடமும் பேசாத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது அவசியமாகிறது.
அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. குடும்பத்திலும் சரி, குடும்ப உறுப்பினரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்தினார்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் தக்க ஓய்வுக்கு பின்பும் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஒருவர்கள் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் அது குடும்பத்தில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கண்டிப்பாக செல்ஃப் மெடிசன் எடுக்காம தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையே. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் அதாவது முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சில அறிவார்ந்த முயற்சிகள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் இன்று தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள், தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில மூதாதையர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று விலகுவதற்கான ஒரு சூழலும், மூதாதையர் சொத்துக்களில் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்கோ அல்லது ஏதாவது நிலம் வாங்குவதற்கு ஏதாவது ஒரு பேங்க்ல அல்லது வெளியில எங்கேயாவது ஒரு ஃபண்ட் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பேப்பர்ஸ் அரியர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இன்று நீங்கள் முயற்சி செய்து படித்தீர்களால் இந்த அரியர்ஸ் விலகுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் ஏதாவது பழைய அரியர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு புதிய எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களும் இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களும் ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சாதகத்தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்த ஏதாவது புதிய டெண்டர்கள் ஒப்பந்தங்களில் ஏதாவது வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட், ஏதாவது ஒரு அரியர்ஸ் அமௌண்ட் அங்க இருக்கும், அந்த அமௌண்ட் சார்ந்து இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தீர்களான அந்த பெண்டிங் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. ஏதாவது ஒரு சமையல் கான்ட்ராக்ட் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் வாழ்க்கை துணைவியிடம் இன்று மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழலும் அதிகரிக்கும். இன்னைக்கு ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு சந்தோஷகரமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் என்று அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த பிரத்யோக தாரையில் ஏதாவது ஒரு புதிய நபர்கள் மூலம் சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு இன்று அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தன்னுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் தேவையில்லாத சில குடும்பத்தில் சில பிரிவினை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த இன்னைக்கு ஏதாவது ஒரு கரார் பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்களில் இருந்து சில வெற்றிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் இன்று குழந்தைகள் மூலம் சில எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அதாவது இன்னைக்கு நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும், இன்று கல்வியில் ப்ரமோஷன் ஆக வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. அதை சார்ந்து சில குழந்தைகள் நலன் கருதி சிலருக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது அல்லது ஏதாவது ஒரு குழந்தைகள் எதிர்காலம் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவது போன்ற சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாக அமைவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாக அமையும். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் இந்த சேமதாரையில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த சேமதாரையில் நீங்கள் கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும், மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும், அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சேமதாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள், அதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள், இன்று நீங்கள் செய்யும் புதிய நற்செயல்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. அதாவது புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்கள் நாட்டியம் இசை போன்றவற்றை அரங்கேற்றம் செய்வதற்கும் இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படும். அதற்காக சில வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானமாக செய்வது அவசியமாகிறது. சிலர் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் இரவு நேர பயணங்களையும் தவிர்த்து ஒரு பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. விவசாய கருவிகள் மூலம் டிராக்டர், டில்லர், அந்த மருந்தடிக்கிற கருவிகள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. இன்று ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுப்பவர்களும் ஹார்ஸ் ரைடிங் போறவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. நீங்க நல்லாதான் இருப்பீங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட காலில் சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நல்லாதான் நடந்து போயிட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரிஞ்சு வேணும்னே குழியில கால் வைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். எதிர்பாராத சில காரியங்கள், சில விரைய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விபத்து தாரையில். முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலேயே புதன் பகவானுடன் ராகு, சுக்கிரன், சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். வெளியூர், வெளிநாடு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் மூதாதைய சொத்துக்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு அதற்கேற்ற வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று உங்களுக்கு இந்த மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி நடப்பதால் முடிந்தளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த 2.5 வருஷம் நடக்கும் ஜென்ம சனியால் சிறு சிறு விரயங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அந்த விரயங்களை தவிர்ப்பதற்கும் காரிய தடைகள் எதுவும் இல்லாம ஒரு நற்பலன்கள் நடப்பதற்கும் முடிந்தளவு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னாம உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும், நீங்க சில காரியங்களில் இருக்கும் தடை தாமதங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நீண்ட நாட்களாக இருக்கிற கடன் பாக்கி வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து சிலருக்கு சில சுப விரய செலவுகள், ஜுவல்ஸ் எடுப்பது, திருமணத்துக்கு தேவையான சில பொருள்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து குத்தகை பணம், வாடகை பணம், பழைய பாக்கி வர வேண்டிய வசூல் இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். இன்னைக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக சிலருக்கு அமைகிறது. மொத்தத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பாத்தியம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மற்ற நாட்களோட இன்னைக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் அது மிகவும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்மத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் முக்கியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். நீங்கள் இந்த எந்த காரியங்களை செய்தாலும் அது கொஞ்சம் சிறு குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. என ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது இந்த ரேவதி நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரமாக இன்று அமையும். ஆகவே இந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிற்காலத்தில் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீங்க கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வருவதற்கான ஒரு சூழலும் குறைவாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஒருவருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க அப்படியே பேசுனீங்கன்னா அது பாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. முடிந்த அளவு முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது டெலிவரி எடுப்பதோ அல்லது புதிய வண்டி டெலிவரி எடுப்பதோ புக் பண்ணி டெலிவரி எடுப்பதோ அல்லது பழைய வண்டியை ஒர்க் ஷாப்ல கொடுத்துட்டு டெலிவரி எடுப்பதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது பழைய வண்டியை கூட நீங்க டெலிவரி எடுத்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. அது மீண்டும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். மேலும் இன்று இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் கூலிங்கான பொருள்கள் ஏதாவது சாப்பிடுவதை இன்டாக்ட் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது சைனசைட்டிஸ் அதை மூக்கடைச்சிட்டு இருக்கிறது ரன்னிங் நோஸ் போன்ற எதுவுமே வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். முடிந்தளவு இந்த கூலிங்கான பொருள்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து ஆதரவு. நன்றி, வணக்கம்.